நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், உங்களுடைய மொபைல் சாம்சங் மொபைலா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ அந்த சாம்சங் மொபைல்ல ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ ஒருவேளை நீங்க சாம்சங் மொபைல் இல்ல, நான் வேற மொபைல் வச்சிருக்கேன், ரெட்மி வச்சிருக்கேன், ஷாமி வச்சிருக்கேன், ஒன் பிளஸ் வச்சிருக்கேன், ஏதாவது மொபைல் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க ஜஸ்ட் உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க, நான் சொல்லக்கூடிய அந்த செட்டிங் இருக்கா இல்லையான்னு. இருந்ததுன்னா கண்டிப்பா தவறாம பயன்படுத்துங்க. அது அருமையான ஒரு செட்டிங். ஸோ அந்த செட்டிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க, எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமா நீங்க மூவி வாட்ச் பண்ணுறீங்க, அதே மாதிரி பாட்டு கேட்குறீங்க, அதே நேரத்தில் வரக்கூடிய கால் அதை அட்டன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணும்போது நமக்கு ஆடியோ ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுவோம். ஸோ அந்த ஆடியோவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருப்பேன், என்னடா ஆடியோ அப்படிமோ. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜியை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய ஃபோனில் டால்பி அட்மாஸ். ஸோ இந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய ஹெட்செட், நிறைய ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த செட்டிங் நம்முடைய ஃபோனில் இருக்கு. அதை எப்படி நம்ம எனேபிள் பண்றது, எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல நான் தெரியப்படுத்த போறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெல்ல பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்டை நீங்க டேப் பண்ணி உள்ள போனோம்னா இதுல பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இது ஹைட் ஆக்கப்பட்டிருக்கு, அதாவது மறைச்சிருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ண முடியாது. இப்போ எப்படி தான் இதை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நீங்க பயன்படுத்த முடியும். அது எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க போன்ல ஹெட்செட்டை நீங்க குத்துங்க, அதாவது பிளக் இன் பண்ணுங்க. நான் பண்ண போறேன், பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. இப்போ நான் என்னுடைய ஹெட்செட்டை நான் பிளக் இன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது விசிபிள் ஆயிடுச்சு, டால்பி அட்மாஸ். ஸோ இது ஆஃப்ல இருந்தா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு ஆட்டோன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க மூவி வாட்ச் பண்ணாலும் சரி, மியூசிக் கேட்டாலும் சரி, இல்ல வாய்ஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் டால்பி அட்மாஸோட ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக் இல்லாம நீங்க செட் பண்ணிக்கலாம். மூவியை செலக்ட் பண்ணலாம், மியூசிக், வாய்ஸ், இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன் இருக்கு. தனித்தனி ஆப்ஷன் கூட நீங்க செட் பண்ணிட்டு நீங்க வாட்ச் பண்ணலாம், மூவியை வாட்ச் பண்ணலாம். ஒரு தெளிவான டால்பி அட்மாஸ் கிடைக்கும். அதாவது 5.1, 7.1 இந்த சரவுண்ட் சவுண்ட் ஃபார்மட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ இதை பயன்படுத்துங்க, செம்மையா இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு அருமையான செட்டிங் பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ டால்பி அட்மாஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை ஒரு மூவியை நீங்கள் வாட்ச் பண்ணணும், ஒரு தெளிவான ஆடியோ கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய செட்டப்பை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்திருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.